வெல்கம் டு பணியும் வைப்பும். என்டிபிசி எக்ஸாம் கெமிஸ்ட்ரியில் இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு டாபிக் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் அடுத்த டாபிக் பார்த்தா கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். இந்த டாபிக் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக் எல்லாத்தையும் கிளப் பண்ணி லேர்ன் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரி, இதில் எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். முதல் கொஸ்டின் பாருங்களேன். ஹவு many atom of oxygen are present in ஒன் மாலிகுல் ஆஃப் ஓசோன்? ஸோ ஓசோனோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன? O3 அப்படின்னு சொல்லுவோமா? அவன் கேட்கறது எவ்வளோ ஆக்சிஜன் ஆட்டம் வந்து இருக்குன்னு தான் சொல்லியிருக்கான். அப்ப என்ன 3 விதமான வந்து ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். ஜஸ்ட் பேசிக்கான கொஸ்டின்ஸ், அதனால வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சரி, அடுத்து பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டெயின் சிஎஃப்சி? முதல்ல நம்ம சிஎஃப்சினா என்ன தெரிஞ்சணும். அதை வச்சுதான் வந்து அது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு நம்மளால சொல்ல முடியும். குளோரோ ஃப்ளோரோ கார்பன்ஸ், இது நம்ம ஜாகிரபிலுமே லேர்ன் பண்ணியிருப்போம். அந்த கிளைமேட் சேஞ்சு, கிரீன் ஹவுஸ் கேசஸ் லேர்ன் பண்ணும்போது முக்கியமான கிரீன் ஹவுஸ் கேஸ் என்ன சொல்றாங்கன்னா சிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க யூஸ் பண்ணுவோம்னா நம்மளோட ஃப்ரிட்ஜ், ரெஃப்ரிஜரண்ட்ல வந்து யூஸ் பண்றது. இது எதுக்காக யூஸ் பண்ணணும்னா கூலண்டா வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதனால இந்த கேள்விக்கு அவன் கேட்ட கேள்வி என்னன்னா, சிஎஃப்சி எந்த இதுல யூஸ் பண்ணுவாங்கன்னா ரெஃப்ரிஜரண்ட். ஸோ அதனால ஆன்சர் வந்து டி தான் வரும். ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், அதாவது இந்த ட்ரிங்க்ஸ் நம்ம குடிக்கிற வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே என்ன சொல்லணும், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் மீன்ஸ் அப்படின்னா அதில் கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த பஸ் சவுண்டு இல்லை வந்து முறையே வருது அப்படின்னா முக்கியமான காரணம் வந்து என்னன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு ஆட் பண்றது தான். வால் பெயிண்ட்ல வந்து இதெல்லாம் கிடையாது, சிஎஃப்சி டெஃபினட்டா கிடையாது. வார்னிஷும் கிடையாது. இந்த வால் பெயிண்ட், வார்னிஷு, ஸோ அதெல்லாம் என்ன யூஸ் பண்ணலாம், பிக்மெண்ட்ஸு, பைண்டரு, சால்வெண்ட், அடிக்டிவ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கும் இந்த சிஎஃப்சிக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் என்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து டிசால்வ் ஆன மாதிரி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை யூஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ப்ராப்பரான ஆன்சர் வந்துடா டி தான் வரும். ஜஸ்ட் வந்து ஒரு அப்ளிகேஷன் பேஸ்டான கொஸ்டின். ஸோ அடுத்து பாருங்களேன். பயோகேஸ் இஸ் எக்ஸலன்ட் ஃபியூல் அஸ் இட் கண்டெயின் அப் டு 75%. முதல்ல பயோகேஸ்னா ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டில் வந்து ஆடு மாடு வச்சிருக்கணும், அதோட எச்சத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டோம்னு வச்சுக்கலாம். அங்கே என்னன்னா ரொம்ப காலம் ஒரு 2-3 மாசம் இல்லை 5-6 மாசம் கழிச்சு வந்து ஒரு விதமான கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கேஸை என்ன சொல்லலாம், பயோகேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஃபியூலாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த ஃபியூல்ல எது வந்து 75% வந்து இருக்கும் தான் கேட்டுருக்கேங்க. மீத்தேன் தான் இருக்கும். ஸோ மீத்தேன் வந்து பார்ட் ஆஃப் என்னன்னா பயோகேஸ். ஜஸ்ட் வந்து என்னன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்து பாருங்க. பீயிங் லைட் அண்ட் வந்து நான் இன்ஃப்ளேமபிள் டாஸ்க் ஹேஸ் யூஸ் டு ப்ளூ பலூன் அப்படின்னு இருக்குல்ல. இந்த பலூன்லாம் இந்த நம்ம ஹாலிவுட் படம் இல்லை நிறைய மூவிலாம் பார்க்கும்போது இந்த வானத்துல வந்து பலூன்ல வந்து என்ன பறந்துட்டு இருப்பாங்களே, அது என்ன அந்த இதுல அந்த அதுல என்ன கேஸ் வந்து யூஸ் பண்ணணும்னா ஹீலியம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் நம்ம சொல்லும் போது என்னதான் சொல்லுவாங்கன்னா ஹீலியம் பலூன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். மிச்சம் மூணுமே வராது. ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து which one of the following can be used for purification of water? இந்த கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்டானது. ஏன்னா இது வந்து ஒரு கான்செப்ட். என்ன கான்செப்ட்னா ஆழம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துன்னா ஒரு இது இருக்கும். ஆழம் வந்து பொட்டாசியம் அலுமினியம் வந்து சல்ஃபேட்டு. இதை என்ன யூஸ் பண்ணுவோம்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சிம்பிள் ப்ராசஸாக தான் இருக்கும், ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து என்னன்னா ஏதாவது ஒரு அசுத்தமான தண்ணி எடுக்கணும்னு வச்சுக்கலாம், அதுல பியூரான வாட்டரை மட்டும் வந்து எடுக்கணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணோம்னா ஆலம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆழத்தை எடுத்து போடும்போது அதுல இருக்க அழுக்கு எல்லாமே என்னன்னா கீழே வந்து படிஞ்சுன்னு சொல்லுவாங்க. மேல வந்து நல்ல தண்ணி வந்துடும். ஸோ அந்த நல்ல தண்ணியை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பேசிக்கானதான். இதே மாதிரிதான் நம்ம வீட்லயுமே யூஸ் பண்ணுவோம். பட் வீட்ல யூஸ் பண்ற தண்ணியில ஏதாவது வந்து மங்களா வந்து இருந்துச்சுன்னா அது கொஞ்ச நேரம் வச்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அழுக்கானதெல்லாம் கீழே வந்து படிஞ்சிரும். பட் இந்த இதுல என்ன ப்ராப்ளம்னா இங்க இருக்கிற வந்து இந்த சொல்யூஷன்ஸ் ஆர் வந்து என்னன்னா இந்த லிக்விட் கண்டிஷன்ல என்ன ஆகுதுன்னா நம்ம சும்மா வச்சா அப்படின்னா தனித்தனியா பிரியாது. தனித்தனியா பிரிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா கொடுக்குற ஒரு ஆடு தான் வந்து ஒரு கெமிக்கல் தான் என்னன்னா ஆலன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால என்ன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஸோ ஆலம் தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்த 6 பாருங்க. விச் பாலிமர் இஸ் யூஸ்ட் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் வாட்டர் பைப்ஸ்? நம்ம பைப்புன்னு சொல்லும் போது ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். பிவிசி தான் வந்துன்னா இந்த பைப் மேக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே இப்போ பார்க்குற கொஸ்டின் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்ல வந்து யூஸ் பண்றதோட அப்ளிகேஷன் பேஸ்டாக தான் இருக்கும். பிவிசியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தா பாலிவினைல் குளோரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து வாட்டர் பைப்பை தயாரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மெஜாரிட்டி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால என்ன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். சரி, அடுத்து போயிடலாம். அது 7th பாருங்களேன். விச் கேஸ் இஸ் ஃபவுண்ட் இன் சோடா வாட்டர்? இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா வந்து நிறைய கான்செப்ட்ல வந்து பார்த்துட்டு இருக்கோம். கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் அதுலயுமே இதே மாதிரி பார்த்தோம். சோடா வாட்டர்ல வந்து எது ஆட் பண்ணுவாங்க, என்ன கேஸ் ஆட் பண்ணுவாங்கன்னா CO2 தான் ஆட் பண்ணுவாங்க. கார்பன் டை ஆக்சைடு ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சரி, அவங்க சொன்னதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து
சோடா வாட்டர்ல வந்து ஆட் பண்ணுவாங்க. அதனாலதான் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்து 8th பாருங்களேன். செட்டிலிங் டவுன் ஆஃப் ஹெவியர் இன்சால்யூபிள் காம்பனன்ட் ஆஃப் எ மிக்சர் ஆஃப் வாட்டர் அண்ட் இன்சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்டு அப்படின்னு இருக்கலாம். இது ஒன்றும் கிடையாது. அதாவது இப்போ நார்மல் ஒரு பியூர் வாட்டர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பியூரான வாட்டர் இருக்கு. அதில் என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் களிமண் எடுத்து போட்டோம்னு வச்சுக்கலாம். என்ன ஆகும், அந்த வாட்டர்ல களிமண் போடும்போது அந்த தண்ணியோட கலர் மாறும். பிளஸ் அந்த களி இருக்கு பாத்தீங்களா, அந்த களி மண் இருக்கு பாத்தீங்கன்னா, அது என்ன கீழே வந்து படிய ஆரம்பிக்கலாம். ஸோ அதுதான் சொல்றாங்க. அதாவது இன்சால்யூபிள் காம்பனன்ட்னா அந்த களிமண்ல இருக்கிற மண்ணு சில வந்து துகள்கள் இருக்கும். அது ஈஸியா என்ன ஆகுதுன்னா வாட்டர்ல வந்து என்னன்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து கரையாது. ஸோ அதனால கீழே படிஞ்சிடும். அதான் வந்து செட்டிலிங் டவுன் ஆகுறது. இந்த மாதிரி ஆகுறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? நார்மல் ஒரு வாட்டர்ல அப்படி செட்டில் டவுன் ஆகுதுல, அதுக்கு பேர் என்ன சொல்லணும்? செடிமெண்டேஷன் சொல்லுவாங்க. படியுது, கீழே வந்து படியுது. மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் பாருங்க. எவாப்ரேஷன். இந்த இப்போ உப்பளத்துல உப்பெல்லாம் வந்து தனியா பிரிக்கிறாங்கல்ல கடல் தண்ணியில இருந்து, அதுதான் என்ன எதன் மூலம் அப்படின்னா எவாப்ரேஷன் மூலம். அடுத்து இந்த டீ கேண்டேஷன் அண்ட் வந்து ஃபில்ட்ரேஷன். இதை மட்டும் என்னன்னு சொல்லி சிம்பிளா வந்து பாத்துக்கலாம். அதாவது இந்த கொஸ்டின் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த கொஸ்டினுக்கான வந்து கான்செப்ட் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல வந்து ஸ்டேட் ஆஃப் மேட்டர். ஸோ ஸ்டேட் ஆஃப் மேட்டர் இருக்கும். அந்த ஸ்டேட் ஆஃப் மேட்டர்ல வந்து ஒரு மிக்சர் இருக்கு அப்படின்னா அந்த மிக்சரை செப்பரேட் பண்றதுக்கு என்னெல்லாம் டைப் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க லேர்ன் பண்ணிருக்கணும். நான் ஃபண்டமெண்டல்ல என்னென்ன உங்களுக்கு டீச் பண்ணோம் அதான் இந்த இடத்துலயும் கொடுத்துருக்கேன். டீ கேண்டேஷன் அப்படின்னா ஒண்ணு கிடையாது. இப்போ வாட்டர்ல ஆயில் வந்து இருக்குன்னு வச்சுக்கலாம். அதை செப்பரேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆயில் வந்து என்ன ஆகும், வாட்டர்ல இருக்கும் போது மேல வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன ஆயில மட்டும் தனியா எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து டீ கேண்டேஷன் சொல்றது. இது ஆயில சொல்லலாம், இல்ல நார்மல் வந்து என்னன்னா இந்த களிமண் அதை வச்சு கூட சொல்லலாம். பட் இந்த இடத்துல டீகாண்டேஷன் மீன்ஸ் என்னன்னா இந்த பிரிக்கணும். அதாவது இதனால தனியா பிரிச்சு இந்த கிளீன் வாட்டர் தனியா எடுக்கணும். அதுதான் வந்து என்னன்னா இந்த ப்ராசஸ். ஆனா வெறும் செடிமெண்டேஷன் அப்படின்னா கீழே படியுதுங்களா, அதான் வந்து செடிமெண்டேஷன். ஃபில்ட்ரேஷன் நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்து என்ன டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ காஃபிக்கு வந்து என்னன்னா அந்த இதை வச்சு எடுக்கிறோம்ல, அதெல்லாம் என்ன பண்றோம்னா ஃபில்டர் பண்றோம். இப்ப வந்து இது சிம்பிளா இருக்கலாம். பட் யோசிச்சு பாருங்க, இந்த ஃபில்டர் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரிலாம் வந்து யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு. ஓகே, ஃபில்டர் பண்ணணும். இப்ப நம்ம என்னது சாலிட்ல இருந்து லிக்விட வந்து பிரிக்கணும்னா என்னெல்லாம் வந்து டைப் இருக்கு, அதுல எந்தெந்த முறையெல்லாம் வந்து பிரிக்கிறாங்க, எதை பண்ணா எது வந்து ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி என்னன்னா மேனுஃபேக்சர் பண்றதுக்கான வந்து இந்த ஃபில்டர்ல உருவாக்கியிருப்பாங்க. ஜஸ்ட் பேசிக்கானதான், ஜஸ்ட் நீங்க கனெக்ட் பண்றதுக்காக சொன்னேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதுதான் வரணும். செடிமெண்டேஷன் தான் வரும், மிச்சம் மூணுமே வராதுன்னு சொல்லிட்டு ஏன் வராதுன்னு நம்ம வந்து பார்த்துட்டோம். சரி, அடுத்து போயிடலாம். அவ்வளவுதாங்க. மொத்தம் எத்தனை கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 கொஸ்டின் வெறும் இந்த டாபிக்ல இருந்து, அதாவது கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப்ல இருந்து 8 கொஸ்டின். இதுக்கான பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் தான். நீங்க ஸ்கூல் புக் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நம்மளால நல்லா ஆன்சர் பண்ண முடியும். இப்போ நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.